ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரெடிமேடு பைப்பிங் வச்சு ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது. இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? பிங்க்கு ப்ளஸ் ஒரு சில்வர் பைப்பிங்கு. நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நெக் போர்ஷன் முடிக்கலை. இந்த பைப்பிங் வந்து நான் ஸ்லீவில் வந்து இந்த சில்வர் கலர் இருக்குது, அதனால் நான் இந்த சில்வர் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மீட்டர் வந்து 8 ருபீஸு. 2 மீட்ரு வாங்கியிருக்கேன். போதுமானது. ஃபுல் ரவுண்டுக்கு வர்றதுக்கு இது போதுமானது. பேக் சைடு மட்டும் வச்சு நீங்கள் வந்து ரெடிமேட் பைப்பிங்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபுல் கவர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவுக்கும் நான் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். இது கிராஸ் பீஸு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸை ஃபஸ்ட்டு பாதி ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்தடுத்தது செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கிராஸ் பீஸை கட் பண்ணுறது, ப்ளவுஸ் கட் பண்ணுறது எல்லாமே என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கிட்டேயும் முன்ன பின்ன நகர்ந்து வராது. அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு லைன் முன்னாடி போய்டும், ஒரு லைன் பின்னாடி போய்டும். அதனால் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் பிசுறு மாதிரி வெளியே தெரியறதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. பிங்க்கு நான் வந்து ஒன் சைடு ஃபுட் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ஓகே தான். அதாவது எப்படின்னா நம்ம அந்த ஃபுட் நார்மல் ஃபுட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை ஒன் சைடு தான் வச்சு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நாம் வந்து இதுலேயும் ட்ரை பண்ணலாம். அதாவது நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுற ஃபுட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து அதாவது ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஃபீல் இருக்காது. அதனால தான் நான் வந்து ஒன் சைடு ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்கோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் சைடு ஃபுட்டில் அந்த சைடு எட்ஜுக்காக போட்டுட்டு அந்த த்ரெட்டு ஒரு தின்னாக இருக்கு இல்லையா, அந்த நல்லா திக்னஸாக தெரிகிற அந்த இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டரை வந்து பேக் சைடு திருப்பி விட்டுக்கணும். அதை ஸ்டிச் பண்ண 1/2 இன்ச் இருக்குல்ல, அதை பின் சைடு தள்ளி விட்டுக்குங்க. பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். லைட்டாக கர்வ் பண்ணுற இடத்துக்கிட்ட கர்வாக வச்சு பண்ணுங்கள். ப்ளவுஸை தள்ளுங்க, பைப்பிங்கை தள்ளி விட்டுறாதீங்க. இதுவும் கிராஸ் பீஸ் மாதிரி தான். இது வந்து ப்ளவுஸை முடிச்சிட்டும் நம்ம இதை பண்ணலாம். ஆனால் லைட்டாக உங்களுக்கு வந்து பிசுறுலாம் இருக்கும், கொஞ்சம் குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் வந்து இதை வந்து பைப்பிங்கில் ரெடிமேட் பைப்பிங்கில் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அதாவது வாய்ஸ் மூலமாக சொல்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முடியும் போதும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. 2 பக்கமும் அதே மாதிரி தான். இப்போ கிராஸ் பீஸை வச்சு அப்படியே எட்ஜுக்காக நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். எந்த இடத்துட்டும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால அந்த த்ரெட்டு தள்ளிக்கினே வந்துடும். நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்பின் பண்ணணுன்னே வராது. அப்படியே நம்ம அந்த ப்ரெஷர் போட்டு வைக்கும்போதே அது வந்து அந்த த்ரெட்டை தள்ளிக்கிட்டே வரும். அப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது டபுள் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சின் எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு புரியுதோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே மேலாப்பில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வாங்க. என்னோடய சேனலில் நான் வந்து ஸ்லீவ் பைப்பிங்கும் போட்டிருக்கேன். நான் ப்ளவுஸோட பைப்பிங் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் இதனுடைய பிக்சர் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன்.
இல்லைனா வீடியோவாகவும் போடுறேன். கீழே முடியும் போதும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடித்து போட்டுருங்க. இப்போ மேலே ஒரு லைட்டாக ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிறண்டு வரும்போது ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து மேலே ஒரு படிமான தையல் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு அதில் வந்து மியூசிக் போட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு எடிட் பண்ண தெரியாது. அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ ஓரளவுக்கு எடிட்டிங் பண்ண தெரியுது. வாய்ஸ் கவர் பண்ண லைட்டாக கற்றுக்கிட்டேன். ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நானே வீடியோ ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி எல்லாமே நானே பண்ணுறதுனால ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். கரெக்டாக கவர் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடணும். அதாவது இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்றதை உங்களுக்கு சொல்லிடணுன்றதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறனால நான் கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது. அப்படியே மேலே வந்து உள்பக்கமாக மடித்து விட்டு ஒரு மேல் தையல் போட்டுக்க வேண்டியதான். நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது ஸ்லீவ். ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்லீவுக்கு வந்து 1 இன்ச்சு கீழே கேப்பு. அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இவங்களுக்கு கேன்வாஸ்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஏற்கனவே நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்லீவ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிட்டதுனால கீழே 1 இன்ச்சுக்கு நான் விட்டுருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு மடித்து தைக்கிறதுக்கு. நீங்களும் வந்து இது மாதிரி 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு நேராக வந்து நம்ம இந்த பைப்பிங் வந்து மேலே பதிக்க போகிறோம். அப்படியே ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துட வேண்டியதான். 1 இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச்சுக்கு போட்டுருங்க. 2 சைடும் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. முன்ன பின்ன மாற்றி வச்சு இது பண்ணிடக்கூடாது. எந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்றதை பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் மாற்றி வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு மாறிடும். அதனால் மேக்ஸிமம் நல்லா கொஞ்சம் பார்த்தே நீங்கள் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸ்லீவ்லேயும் கழுத்துலேயும் ஒரே மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதனால சென்டர் கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலாப்பில் வச்சு ஸ்டிச் போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் பாருங்கள். அதில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதையாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்தது என்ன வீடியோ வேணுன்றதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு 3 பேர் தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸ் வேணுமா, லைனிங் ப்ளவுஸ் வேணுமா, கிராஸ்கட் வேணுமா, லைனிங்கில் கிராஸ்கட் வேணுமா அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா இப்போது வந்து வர்ற ப்ளவுஸு இப்போ நான் ரீசெண்டாக தைக்கிறது எல்லாமே இந்த ப்ளவுஸ் தான். அதனால தான் நான் அதை போட்டேன். அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஸ்டிச் போட்டு மேலெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே, ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.